விஜய் வந்து திமுகவை எங்கெல்லாம் வலிக்குதோ அங்க அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப புதுசா ஒரு அறிக்கை வந்திருக்கு. பொதுவா பிஎம்கே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதே கோரிக்கையை விஜய் அவர்களும் வச்சிருக்காரு. திரு விஜய் அவர்கள் எழுப்பியுள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை புதிதல்ல. திரு திருமாவளவன் அவர்கள், ஐயா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அதிமுக போன்ற பலரும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனா விஜய் கோரிக்கை வைத்த விதம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை கடும் எரிச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கும். மத்திய அரசின் மீது பழி போட்டு நீங்கள் தப்பிக்க நினைக்கிறீர்கள். தெலுங்கானா அரசு அதை எடுத்து விவாதத்துக்கே எடுத்துட்டாங்க. சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டத்தை கூட்டி இதோட மாடாலிட்டிஸ் எல்லாம் எக்ஸாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்கிறதுல இருந்து பார்க்கும்போது நீங்களும் மத்திய அரசும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறீர்கள் என்பது தெரிய வருகிறதுன்னு போட்டார். இந்த மீண்டும் இந்த பாசிச பாஜகவும் நீங்களும் ஒன்றுன்ற தூக்கி நிறுத்திட்டாரு. இது ஒரு நல்ல அட்டாக்ன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கோரிக்கை புதுசு இல்லை. ஆனா அந்த பண்ண விதம் இருக்குல்ல, சமூக நீதினு பேசிட்டு சமூக நீதி மண்ணான இடஒதுக்கீடு மற்றும் சமூக நீதி அறிமுகப்படுத்திய பெரியாரின் மண்ணான இங்கே சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறது நீங்களும் பிஜேபி ஒன்றுன்றதை நிரூபிக்குதுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஏற்கனவே இவங்களுக்கு இது ஐயோ எங்களையும் பாசிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டாருன்ட்டு. இப்போது பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக எடுக்காது. சோ அதனால அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லை. நீங்க தான் சமூக நீதி பெரியார் பேசினீங்க, எடுக்க வேண்டியது தானே. மத்திய அரசு சொல்லுவீங்க, தெலுங்கானால பண்ணல, உங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எடுக்க இது வலிக்கும்.